ஷர்மிளா, கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இந்த மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக கட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தாங்கி சிறப்புரையாற்றுகிறார். அதாவது தற்பொழுது இந்த மாநாடானது வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் தெரிகிறது. அதே போன்று பார்த்தோம்னா தற்பொழுது நேற்று மாலை கடலூர் இந்த மாநாட்டிற்காக கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா ஆகியோர் அந்த விழா மேடைகளை கண்டு நடைபெறக்கூடிய அந்த முன்னேற்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதே போன்று பார்த்தோம்னா இன்று விருத்திகேஸ்வரர் கோயிலில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதாவும் அவருடைய மகள் இருவரும் தற்பொழுது விருத்திகேஸ்வரர் கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்பொழுது விழா மேடைக்கு வரவேற்கிறார். அதே போன்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய விஜயகாந்தின் உருவ பொம்மை அருகே ரசிகர்கள் அந்த செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஆரவாரமாக செய்து வருகிறார். அதே போன்று அவர் சினிமாவில் நடித்த அந்த பாடல் காட்சிகள் தற்பொழுது அங்கு ஒளிபரப்பப்படுகின்றன. அதே போன்று பார்த்தோம்னா அதாவது 150 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விழா மேடையில் தற்பொழுது 60,000க்கும் மேற்பட்டோர் வருவான எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 45,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்த்தோம்னா அந்த பாதுகாப்பு பணிக்காக 2,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தற்பொழுது தொண்டர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார். அதே போன்று பாதுகாப்பில் இருக்கு, அதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணதற்காக அங்கங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு ரசிகர்கள் பார்க்கிங் செய்யப்படுகிறது. அதே போன்று அங்கிருந்து ரசிகர்கள் நடந்து செல்லக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பாக. அதே போன்று தற்பொழுது இன்று மாலை 3 மணி அளவில் தொடங்கக்கூடிய இந்த மாநாடு, அதாவது கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின்பு தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார். அதை தொடர்ந்து இன்று மாலை முக்கியமான, அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இவர்கள் யாருடன் கூட்டணி, எந்த கொள்கையில் அடிப்படையில் கூட்டணி, அதே போன்று மாவட்ட செயலாளர் விரும்பும் கூட்டணி என தேமுதிகவில் அந்த அந்நியர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இந்த மாலை முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என தெரிய வருகிறது.